இப்போ திமுக ஐடி விங்கு வார் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட வேலை செய்கிறாங்க. அதுக்கு வந்து கோடிக்கணக்கான காசு அவங்க செலவு செய்கிறாங்க. ஆனால் பாஜகவோட இந்த ஐடி விங்கா இருக்கட்டும், பாஜகவோட இந்த வார் ரூமா இருக்கட்டும், பாஜக தரப்புல ட்ரெண்ட் பண்ற நபர்களா இருக்கட்டும், அது பொதுமக்கள். அப்போ சோஷியல் மீடியான்றது ஸ்ட்ரென்த்ன்றது நாங்கள் பெரிய ஒரு சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் அவர் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் உட்கார்றாரு. அவர் தான் அந்த அறநிலைத்துறையோட அமைச்சராக இருக்காரு. இதிலே தமிழ்நாடு நிலைமை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். எல்லா மாவட்டங்களிலும் கோவில் நிலங்கள் திமுக சார்ந்த அங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு விற்கப்படுகிறது. இதை தாண்டி எந்த கோவிலையா மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கா? இப்ப அறநிலைத்துறையில இருந்து உங்களுக்கு எல்லா வருமானமும் வருது. இந்த அறநிலைத்துறையிலிருந்து வர வருமானத்தை நீங்க அட்லீஸ்ட் ஒரு 80% நீங்க திரும்பி இந்த கோவில்களுக்கு கொடுக்கணும்ல. கோவில் ஐயர்களை கூட தமிழ் இல்லாத நிலங்களை தான் ஓடிட்டு இருக்கு. ஒரு 10 நாள் மட்டும் நான் போயிட்டு திருப்பி போயிட்டு ஒப்பனா சொல்ல முடியல, கதறாங்க. எதுவுமே நடக்கிறது இல்லை, ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை, யாருமே யாருக்கும் சம்பளம் கிடைக்கிறது இல்லை, மொத்தம் நடக்கிறது எல்லாம் அநீதி தான். அதனால கோவில்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திமுக பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை இழிவுபடுத்த வேண்டும், இந்து கோவில்களை அகற்ற வேண்டும். உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தை சார்ந்தவர்கள், அவங்களோட தாத்தா கலைஞர் அவர்கள். இதை தவிர அவர் தனியா சம்பாதிச்சது. இப்போ நீங்க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துருங்க, கலைஞர்கள் எடுத்துருங்க, உதயநிதி அது ரெண்டுமே இல்லாம ஒரு கவுன்சிலர் சீட்டை ஜெயிக்க முடியுமா? டிவிக்கு கொள்கை என்னன்னு யாராவது இன்டர்வியூல கேட்டா பாட்டு பாடிட்டு இருக்கான். இதுதான் என் கொள்கை. அந்த பாட்டு கேட்டீங்களா? இந்த படத்தை பாத்தீங்களா? இந்த கொள்கைனா என்னையா? உனக்கு கொள்கைனா என்னன்னே தெரியலையே. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ தமிழகத்தில் எப்போதுமே பாஜக மீது இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வந்துட்டே இருக்கு சார். சோஷியல் மீடியாவில் கட்சி வச்சுக்கொண்டு அதை பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த இணையதள விமர்சனம் தகர்க்கப்படாமல் இருக்கிறது. சமீபத்தில் கெட் அவுட் ஸ்டாலின்றது கூட ஒரு சாதனையாக பேசப்பட்டுச்சு. இப்படியே கட்சி வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு உங்களோட பதில் என்ன சார்? இல்லை, இப்போ சோஷியல் மீடியாவில் அரசியல் செய்கிறாங்கன்றாங்களே, சோஷியல் மீடியாவில் எங்களோட சப்போர்ட்டர்ஸ் யார்? இப்போ நாங்கள் ஒன்றும் கோடிக்கான காசை சம்பாதிச்சு அதை வச்சு ஐடி ரூம் வார் ரூம் நடத்துகிற ஆளுங்க கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு வார் ரூம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னும் 4-5 பேர் என்ன ஒரு சப்ஸ்டான்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இருப்பாங்களே தவிர, இப்போ திமுக ஐடி விங்கு வார் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கிட்ட வேலை செய்கிறாங்க. அதுக்கு கோடிக்கணக்கான காசு அவங்க செலவு செய்கிறாங்க. ஆனால் பாஜகவோட இந்த ஐடி விங்கா இருக்கட்டும், பாஜகவோட இந்த வார் ரூமா இருக்கட்டும், பாஜக தரப்புல ட்ரெண்ட் பண்ற நபர்களா இருக்கட்டும், அது பொதுமக்கள். அப்போ சோஷியல் மீடியான்றது ஸ்ட்ரென்த்ன்றது நாங்கள் பெரிய ஒரு சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது பெருமையான ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். மக்கள் தொடர்ந்து இப்போ கெட் அவுட் ஸ்டாலின்ற விஷயத்த அண்ணாமலை அவர்கள் ட்வீட் பண்றாரு. ட்வீட் பண்ணி இன்னைக்கு அவங்க போட்ட ட்வீட்லாம் ட்விட்டர்ல போய் பாருங்க. அது யாரோ பாட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு பாட் கூட இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி மோடிஜி கெட் அவுட் அப்படிலாம் போடுறாங்களே, கெட் அவுட் மோடி அப்படிலாம் போடுறாங்களே, அதில் போய் பாருங்க, பாதிக்கு மேல ஃபேக் அக்கௌண்டா தான் இருக்கும். ஏன்னா அதுல சோஷியல் மீடியா ஆங்கிள் யூஸ் பண்ற அளவுக்கு திமுக அறிவு சார்ந்தவங்க கிடையாதுன்றது ஒன்று முக்கியமான விஷயம். ரெண்டாவது, பொதுமக்கள் முழுக்க இறங்கி ட்ரெண்ட் பண்ணி நேச்சுரல் ஆர்கானிக்கா ட்ரெண்ட் ஆகுது எங்கன்னு பாத்தீங்கன்னா பாஜக ஐடிங்க வழியா தான். ஏன்னா பாஜக சப்போர்ட் ஐடிங்கன்னு நான் சொல்றது கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. கட்சிக்கு வெளியே பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொள்கைக்கு பிடிப்புள்ள அண்ணாமலை அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்ட நிறைய கோடான கோடி இளைஞர்கள் அவங்க இந்த ட்ரெண்ட் பண்றாங்க. ஸோ இதை நான் பெருமையான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். தமிழகத்தில் அறநிலைத்துறை செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? குறிப்பாக இந்து மக்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இன்னல்களையே சந்திச்சுட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் கும்பாபிஷேகத்துக்கு தயாரான கோவில் சிலைகள்லாம் உடைக்கப்படுது மர்ம நபர்கள். ஆனால் கண்டுகொள்ளவில்லை அரசு தரப்புல இருந்து. அறநிலைத்துறை செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? இல்லை, அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் அவர் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் உட்கார்றாரு. அவர் தான் அந்த அறநிலைத்துறையோட அமைச்சராக இருக்காரு. இதிலே தமிழ்நாடு நிலைமை என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். இதை தாண்டி இப்போ நீங்கள் காரைக்குடி சொன்னாலும் நான் சொல்கிறேன், எங்களோட இளைஞனியோட மாநில துணைத் தலைவர் வடிவேல்ன்ற தம்பி காரைக்குடியில் தான் இருக்காரு. ஒரு கோவில் நில பிரச்சனை. அந்த கோவில் நிலத்தை பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரங்க தான் கையிடுறாங்க. அந்த கோவில் நிலத்தையே ஆக்கிரமிக்கிறாங்க. அதுக்கு ஒன்னே கம்பி கட்டி அது அவங்களோட நிலமா மாத்துறாங்க. அதுக்கு இளநீ தம்பி அங்கே போராடி திருப்பி பெற்று கொடுத்துருக்கிறாரு. அதே போல எல்லா மாவட்டங்கள்லையும் கோவில் நிலங்கள் திமுக சார்ந்த அங்க இருக்கிற கட்சிக்காரங்களுக்கு விற்கப்படுகிறது. இதை தாண்டி எந்த கோவிலையா மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கா? இப்போ அறநிலைத்துறையில இருந்து உங்களுக்கு எல்லா வருமானமும் வருது. இந்த அறநிலைத்துறையிலிருந்து வர வருமானத்தை நீங்க அட்லீஸ்ட் ஒரு 80% நீங்க திருப்பி இந்த கோவில்களுக்கு கொடுக்கணும்ல. கோவில் ஐயர்களை கூட சம்பளம் இல்லாத நிலைமையில தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு 10 நாள் நான் போயிட்டு திருத்தணி போயிட்டு வந்தேன். ஒப்பனா சொல்ல முடியல, கதறாங்க. அங்க இருக்கிறவங்க கதறாங்க. எதுவுமே நடக்கிறது இல்லை சார், ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லை, யாருமே யாருக்கும் சம்பளம் கிடைக்கிறது இல்லை, மொத்தம் நடக்கிறது எல்லாம் அநீதி தான் அப்படின்னு. அதனால கோவில்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திமுக பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை இழிவுபடுத்த வேண்டும், இந்து கோவில்களை அகற்ற வேண்டும்.
எவ்வளவு கோவிலை உடைக்கிறோமோ, எவ்வளவு அந்த மதத்தை உடைக்கிறோமோ, அவ்வளவு திமுக பக்கம் இழுக்க முடியும் என்ற அந்த நினைப்பில் தான் தொடர்ந்து அவங்களோட மொத்த ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே அப்படிதான். அந்த ஒரே கடந்த இப்போ கடவுள் மறுப்புன்னு சொல்ற இவங்க என்னைக்காவது ஒரு நாள் இஸ்லாமிய மதத்தை பத்தி பேசியிருக்காங்க, இல்லை கிறிஸ்துவ மதத்தை பத்தி பேசியிருக்காங்களா? நான் பேசணும்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் ஒன்றுதான். நீங்க இந்து மதத்தை பத்தியும் இழிவாக பேசாதீங்க, இஸ்லாமிய மதத்தையும் இழிவாக பேசாதீங்க, கிறிஸ்துவ மதத்தையும் இழிவாக பேசாதீர்கள் என்னோட கருத்து. ஆனால் இப்படி பண்றது கிடையாதுல்ல. அதனால மக்கள் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கோவம்னா, மக்கள் வந்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்க ஒரு நாள் தேடி பார்க்கும்போது நீ கண்ணு கட்டுறது வந்து கோல் இருக்காது, உங்க மதம் இருக்காது, நம்மளோட கலாச்சாரமே அழிக்கப்பட போகிறதுன்றது என்னோட கருத்து. சார் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மும்முனை போட்டியா இருந்துச்சு அப்படின்னா, இளைஞர்களாக இருக்கக்கூடிய புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்ல திமுக தரப்புலேருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், மும்முனை போட்டியில யாருக்குன்றது வெற்றின்றது வாய்ப்பு இருக்கும் சார்? இப்போ நீங்க இளைஞர் தலைவர்கள் அப்படின்னு சொல்றதுனா நான் சொல்றேன், இப்போ மீதி 2 பேர் சொல்றீங்களே, அவங்க அரசியல் என்ன கிழிச்சாங்கன்னு உள்ள சொல்லுங்களேன். have they ever done any service for any people in that state? அவங்களோட மாநிலத்தில் இருக்க நபர்களுக்கு நாங்கள் சேவை செஞ்சிருக்கோம் யாரா சொல்ல முடியும்? உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தை ஸ்டாலின் அவர்கள், அவங்களோட தாத்தா கலைஞர் அவர்கள், இதை தவிர அவர் தனியா சம்பாதிச்சது என்ன? இப்போ நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுத்துருங்க, கலைஞர்கள் எடுத்துருங்க, சரிங்களா? உதயநிதி அது 2மே இல்லாம ஒரு கவுன்சிலர் சீட்டை ஜெயிக்க முடியுமா? 2வது நடிகர் விஜய் அவர்கள், அவர் நடிகர், அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் டிவிக்கே சார்ந்த விஜய் அவர்கள் அவரோட கொள்கை என்னன்னு சொல்லியிருக்காரா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்வீங்கன்னு பார்க்கணும். டிவியோட கொள்கை என்னன்னு சொல்லுங்க. டிவிக்கே கொள்கை என்னன்னு யாராவது இன்டர்வியூல கேட்டா பாட்டு பாடிட்டு இருக்கான், இதுதான் என் கொள்கை. அந்த பாட்டு கேட்டீங்களா? இந்த படத்தை பார்த்தீங்களா? இது கொள்கைனா என்னையா? உனக்கு கொள்கைனா என்னன்னே தெரியலையே. அந்த தம்பி வந்து பேசிட்டு இருக்காங்க, அவர் கொள்கைனா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேரும் நீங்க கம்பேரிங் வித் அண்ணாமலைனா ஒரு ஜெயண்ட். ஐபிஎஸ் படிச்சு கர்நாடகால அவருக்கான ஒரு உலகத்தையே அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ தேஜஸ்விஜியோட எங்களோட தேசிய இளைஞர் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பெங்களூரோட பாராளுமன்ற உறுப்பினர் கல்யாணத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அப்போ வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ இளைஞர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து அப்படி அளவோதிட்டு வராங்க. அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அண்ணாமலைக்கு அவருக்கு கர்நாடகாலேயே. அதை உடச்சிட்டு ஏன் தமிழ்நாடுக்கு வரணும்? என் மாநிலத்தின் என் மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். இஸ் அன் ஐபிஎஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் நோன் ஐபிஎஸ் இன் த என்டையர் கண்ட்ரி. அதெல்லாம் தட்டி உதறிட்டு நான் அரசியல் இறங்க போறேன், ஏன் மக்களுக்கு ஏதாவது செய்ய போறேன்னு நினைக்கிற அந்த தலைவர்களோட இவங்கள்ட்ட நீங்க கம்பேர் பண்றது எனக்கு ஏற்றுக்கொள்கிற விஷயமாக இருக்குல்ல. தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்த அமைக்கு நன்றி சார். நன்றி.